Taste the Daily. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் மற்றும் மாரண்ட அள்ளியில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய புதிய நூலக கட்டிடங்களை அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.பி. அன்பழகன் ஆகியோர் திறந்து வைத்தனர். காரிமங்கலம் மற்றும் மாரண்ட அள்ளி பகுதியில் மாநிலங்களவை உறுப்பினர் நிதியில் இருந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய புதிய நூலக கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டன. இந்த புதிய நூலக கட்டிடங்களை கழக அமைப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் மற்றும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே.பி. அன்பழகன் ஆகியோர் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம், தமிழகத்தில் தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்து பெண் சிசு கொலைகளை தடுத்தவர் புரட்சி தலைவி எனவும், கல்வியில் பின்தங்கிய மாவட்டமாக இருந்த தருமபுரி மாவட்டத்தை கல்வியில் உயர்த்தியது அதிமுக அரசுதான் எனவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு அம்மா என்று அழைக்கிறோம் என்றால் அதுக்கு காரணம் தருமபுரி மாவட்டத்திலே குறிப்பாக அந்த பெண் சிசு கொலை அதிகமாக இருப்பதை உணர்ந்த அம்மா அவர்கள் அதை தடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்த காரணத்தால் தான் இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவை இன்றைக்கு அம்மா என்று உலகமே அழைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே கல்வியிலே பின்தங்கிய மாவட்டம் என்று சொன்ன தருமபுரி மாவட்டம் இன்றைக்கு மருத்துவ படிப்பிலே அதிக இடங்களை பெறுகின்ற ஒரு மாவட்டமாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. காரணம் அதற்கு காரணம் அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடி அவருடைய ஆட்சி, உங்களுடைய அமைச்சர் அண்ணன் அன்பழகன் அவர்கள். தேனி அருகே அரசு மருத்துவமனையில் பிரசவ வார்டில் நோயாளி படுக்கையில் அருந்து விழுந்த மின்விசிறி அவசர குடுக்கை அமைச்சர் மா. சுப்பிரமணியத்தின் நிர்வாக லட்சணத்தை வெட்ட வெளிச்சமாக்கியது. போடிநாயக்கனூர் அரசு மருத்துவமனையில் பிரவீனா என்ற பெண்ணிற்கு அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறந்த நிலையில் முதல் நாள் இரவு அவர் தூங்கிக் கொண்டிருந்த கட்டில் உடைந்தது. தொடர்ந்து அவர் வேறு கட்டிலுக்கு மாற்றப்பட்ட நிலையில் இரவில் அவரது படுக்கைக்கு மேலிருந்த மின்விசிறி அருந்து கட்டிலில் விழுந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக குழந்தையுடன் பிரவீனா உயிர் தப்பிய நிலையில் மின்வெட்டு ஏற்பட்டதால் நோயாளிகள் அனைவரும் அவதியடைந்தனர். மேலும் அந்த மருத்துவமனையில் கழிவறைகள் சுகாதாரமற்று இருப்பதாகவும், ஆண் குழந்தை பிறந்தால் 5000 ரூபாயும், பெண் குழந்தை பிறந்தால் 2000 ரூபாயும் என எதற்கெடுத்தாலும் லஞ்சம் தர வேண்டியிருப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாப்பா எடுத்து சரி நேற்று அங்கே இருந்தோம், அந்த பெட்டில் இருந்தோம். நேற்று காலையில் இங்கிட்டு மாற்றினாங்க. வந்து இங்கே படுத்திருக்கோம், கட்டில் அப்படியே உடஞ்சி போச்சு. உடையும் பக்கத்து ரூம் போட்டாங்க. பக்கத்து ரூமில் போய் இன்னைக்கு இருந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் மருமக பாலை கொடுத்துருந்தா மேலேருந்து ஃபேன் அப்படியே விழுந்து, அப்படியே நடுவில் விழுந்து என் மருமக ஆப்ரேஷன் பண்ணனோடு அப்படியே தாவி அங்கிட்டு தாவிட்டான். விழுந்திருந்தா 2 உயிர் போயிருக்குமே, யார் கொடுப்பா? ஜிஹெச்சில் இதான் நாங்கள் இல்லாதவங்க தானே ஜிஹெச்சுக்கு வரோம். அது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி மேலேருந்து தூக்கிட்டு வரவங்க 1700 ரூபா கேட்குறாங்க. ஜிஹெச்சுக்கு எதுக்கு வராங்க? இல்லாதப்பட்டவங்க தானே வராங்க. 1700 ரூபா கேட்டால் நாங்கள் என்ன செய்கிறது? இந்த தள்ளிட்டு வராங்களே இப்போ அமௌண்ட்டு அவர் கேட்குறாரு. கொஞ்சம் 10 ரூபா கம்மியாக கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாரு. இருக்கப்பட்டவங்க கொடுப்பாங்க, இல்லாதப்பட்டவங்க என்னென்ன பண்ண முடியும்? பாத்ரூமில் தண்ணி வர மாட்டேங்குது. திண்டுக்கல் அருகே உள்ள கோபிநாத சுவாமி கோவிலில் 30 லட்சம் ரூபாய்க்கு மேல் கையாடல் நடைபெற்றுள்ள நிலையில் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பங்காருபுரம் மலை மீது அமைந்துள்ள பழமையான இந்த கோவில் பழனி முருகனுக்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோவிலாக இருந்து வருகிறது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவிலில் அறங்காவலர் கோபிநாத்தும் அறநிலையத்துறை செயல் அலுவலர் ஸ்ரீனிவாசனும் கூட்டு சேர்ந்து கொண்டு கோவில் பணத்தை கொள்ளையடித்து வருவதாக கூறப்படுகிறது. இவர்களின் கூட்டுக் கொள்ளையை கண்டித்து சுற்றுவட்டார மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோவிலுக்கு வரும் வருமானம் மற்றும் உண்டியல் காணிக்கைகளை 4 வருடங்களாக கணக்கு காட்டாமல் 30 லட்சம் ரூபாய்க்கு மேல் முறைகேடு செய்ததாக தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள், விடியா ஸ்டாலின் அரசு அறங்காவலர் கோபிநாத் மற்றும் அறநிலையத்துறை செயல் அலுவலர் ஸ்ரீனிவாசன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தனர். சென்னையில் வரதட்சணை புகாரில் எதிர்த்தரப்பிற்கு ஆதரவாக செயல்பட்ட பெண் காவல் ஆய்வாளர் மீது மருத்துவர் புகார் அளித்துள்ள சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் பிரபல மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரியும் ஷியாம் பிரசாத் என்பவரிடம் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கோடம்பாக்கத்தை சேர்ந்த பெண் ஒருவர் சிகிச்சைக்கு வந்துள்ளார். அந்த பெண்ணிற்கு உடலில் காயங்கள் இருந்த நிலையில் அது குறித்து விசாரித்ததில் அந்த பெண்ணின் கணவர் அவரை தாக்கியது தெரியவந்தது. பின்னர் பெண்ணிற்கு மருத்துவ சான்றிதழை மருத்துவர் அளித்துள்ளார். இதையடுத்து கணவரால் தாக்கப்பட்ட பெண் கடந்த மே மாதம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில்
கடந்த ஜூன் 3ஆம் தேதி பெண் காவல் ஆய்வாளர் கௌசல்யா மருத்துவர் வழங்கிய மருத்துவ சான்றிதழை மாற்றி வழங்கும்படி மிரட்டி மருத்துவர் ஷியாம் பிரசாத்திடம் வாங்கி சென்றுள்ளார். இதுகுறித்து மருத்துவர் பெண் காவல் ஆய்வாளர் மீது புகார் அளித்துள்ளார்.